நான் வந்து எரமந்துறையிலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் நிறைய பேர் வந்திருக்கோம். புதுசாக வந்திருக்கோம். நான் இன்றைக்கி தான் புதுசாக வந்தேன். இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சோட்டு இறங்கினோம். அப்போவே எனக்கு ஒரு வாசனை வந்துச்சு. ஆனால் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, பூ வாசனையா அப்படின்னு. என்ன பூ கிடக்கு, நல்லா பூ வாசனை அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் இருந்தேன். ஆனால் நான் சுற்றி வரும்போது நல்லபடி தான் நல்ல வாசனை வந்துச்சு. அந்த வாசனை வந்து நீண்ட நேரம் நின்றுச்சு. அதுதான் அது மிக குருஷடை திறக்கும்போது நான் எல்லாரையும் கூப்பிட்டு இதில் நிற்கும்போது வாசனை வந்து இந்த பையன்மார்கிட்ட கேட்டிருந்தேன், உங்களை வாசனை வந்திருக்கானு. கேட்ட பிறகு பையன்மாருன்னு சொன்னாங்க, அம்மா வாராங்க வந்துருக்கேன் அப்படின்ட்டு. இது எல்லார்ட்டையும் கேட்ட பிறகு அவங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் எரமந்துறையில் வந்திருக்கேன். நிறைய டைம் வந்திருக்குது. இங்கே நீரூட்டில் வந்தது பார்த்துருக்கேன். நீரூட்டை நாங்கள் எடுத்தும் இருக்குதோம். வந்து 3 நேரம் வந்தேன். 3வது நேரம் வந்த நேரம் அந்த வாசனை வந்து இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கேன் 4-5 வாட்டி. அதில் ஒரு தடவை எனக்கு விடிய காலம் 4 மணிக்கு ஒரு மாதிரி ஒளி மாதிரி தெரிஞ்சது. நான் இதுவரை சால்ட்டு சொல்லலை. ஊர் கேரளா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் தடவை வந்துருக்கேன். ஒரு 10 மினிட் மனம் எடுத்தது. என் பேர் பிரபா. நான் ராமந்துறையில் வந்திருக்கேன். நான் சந்தேகப்புற குருசடியில் வந்த நேரம் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே எனக்கு ஒரு நறுமண வாசனை வந்துச்சு. வாசனை தந்த சந்தியாகப்பருக்கு கோடான நன்றி. என் பேர் பிரின்சி. நான் எரமந்துறையிலேருந்து வந்திருக்கேன். ப்ரேயர் பண்ணிட்டு வந்தது சேஷம் ஒரு மனம் வந்தது குருஷடியில் வந்து. நான் வந்து வண்டியோட டிரைவர். முதல்ல இவ்வளோ இங்கே வரேன். வந்தபோது நம்ம வண்டியில் வந்து எல்லோரும் சொல்லியிருக்கு, இங்கே நிறையா அதிசயங்கள் எல்லாம் நடக்குது. இப்போ நானும் அதுபடியாக பள்ளியில் வந்து சாமி கும்பிட்டு வரும்போது இங்கே வந்து கும்பிடும்போது வாசனை வந்துச்சு. நல்லபடியாக வாசனை வந்துச்சு. എൻ്റെ പേര് അഖില്. ഇവിടുന്ന് എണ്ണ ഇട്ടതിന് ശേഷം കാലിൻ്റെ വേദനയെല്ലാം മാറിയായിരുന്നു. അതുപോലെ തന്നെ ഇവിടെ വന്നപ്പോഴത്തേക്ക് നല്ലൊരു വാസന ഉണ്ടായിരുന്നു.